சார் நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நானு. ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவர்ஸ் எங்கள ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்ல ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாருன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேக்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கன்னு கேக்குறீங்க. சரி தனியா இருக்காங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபுல்லா சொல்றத கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். சொல்லுங்க. லவ்வர்ஸான்னு கேட்பேன். இல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னா சரிங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா உங்க கிட்ட? டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? ஃபுல்லா கேளுங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆணு ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி எல்லாம் சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துருந்தா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். என்ன கத்துக்கிட்டீங்க? பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணு பையனா உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா? பீச்ல தனியா உட்கார கூடாது சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க?